வெல்கம் டு மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம மாமிஸ் ரசப்பொடியை பயன்படுத்தி தரமான தக்காளி ரசம் மற்றும் தக்காளி சூப் எப்படி பண்ணலான்றத பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: மாமிஸ் ரசப்பொடி 20 கிராம், பூண்டு 4, தக்காளி 100 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 1, கடுகு 1/4 தேக்கரண்டி, புளி தண்ணீர் 30 மில்லிலிட்டர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 50 மில்லிலிட்டர். இப்போ செய்முறைக்குள்ள போயிடலாம். முதல்ல 3 தக்காளிகளை கடாயில மூழ்கிற அளவு தண்ணீரை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் மற்றும் பூண்டுகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டுகளை நல்லா தட்டி போட்டா இன்னும் மணமா இருக்கும். இதுக்கப்புறமா மாமிஸ் ரசப்பொடி மற்றும் வேக வச்ச தக்காளி துண்டுகளை நன்கு மசித்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு தண்ணீர், புளி தண்ணீர், கொத்தமல்லி மற்றும் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்து நல்லா கிளறி கொதிக்க விட்டுறலாம். தக்காளி சூப் செய்யறதுக்கு புளி தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. அவ்வளவுதான், தரமான தக்காளி ரசம் ரெடி.